ஆனால் எடப்பாடி அவர்கள் சிபிஐ என்று திருப்பி கேட்டால் நாங்கள் சிபிஐ இந்த காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறார். இதே காவல்துறை இப்போ சொல்கிறார் இல்லையா எடப்பாடி நேற்றுக்கு, நான் ஒன்றுமே நான் வழக்கு தொடர்ந்த நான் வழக்கை வாபஸ் பெற்றேன் ஒரு பச்சை பொய்யை சொல்கிறார். நடந்தது என்ன? இங்கே வழக்கு நான் தொடர்ந்தேன், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது. உச்சநீதிமன்றத்துக்கு 10 நாளிலே, அதாவது இங்கே உத்தரவு போடப்பட்டது சிபிஐ என்கொயரிக்கு 11/9/2018. சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு 11/9/2018 விசாரிக்க வேண்டும் என்று முறையிடப்பட்டுள்ளது. ஆனால் உடனடியாக சென்று 29/10/2017 இடைக்கால தடை வாங்கினார். இடைக்கால தடை வாங்கவில்லை, நான் ஸ்டே ஆர்டர் போக நான் எதுவுமே கேட்கலன்னு சொல்கிறார். இந்த தினமலர் பத்திரிகையிலே செய்தி வெளியிட்டிருக்கிறார். இதே போல் எல்லா பத்திரிகையும் வந்திருக்கு. தினத்தந்தி எல்லாம் ஒரு மாதிரி ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக தினமலர் பத்திரிகையிலே மிக சிறப்பாக அந்த செய்தியை வெளியிட்டு அவருடைய படத்தை போட்டு எஸ்கேப் போட்டுவிட்டு பழனிசாமி சிபிஐ விசாரணை இல்லை, இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் அதில் தெளிவாக கொள்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து முதல்வர் பழனிசாமி மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டன. தினமலர் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கிறது. இப்படி பொய் செய்தி வெளியிட்டார்னா தினமலர் மீது அவர் வழக்கு தொடர்ந்திருக்கோமோ, முதலமைச்சராக இருந்தவர் அரசாங்க சார்பில் போட்டிருக்கலாம். இதை மூடி மறைப்பதற்காக ஏதோ 4-5 வருடம் ஓடிவிட்டது என்பதற்காக நான் சட்டமன்றத்திலே எங்கள் தலைவர் இதை சொன்னார். அவசரப்பட்டு நீங்கள் ஓடி போய் ஸ்டே வாங்கவில்லையா அந்த வீராதி வீரர் என்றார். உடனே அதற்கு முதலமைச்சரை பற்றி கீழ்த்தரமாக பேசுகிற எடப்பாடி கேட்கிறேன், வாங்கினீங்க இல்லையா? இது இங்கே தமிழ் பத்திரிகை மட்டுமல்ல, ஹிந்துவில் வந்திருக்கிறது. இந்து பத்திரிகையில் கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் சிஎம் எஸ்சி ஸ்டேஸ் ஹைகோர்ட் ஆர்டர் தெளிவாக குறிப்பிடுகிறது. ஆனால் பச்சையாகப்படுகிறார், நான் தடை கோரவில்லை, செல்லவில்லை. நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்று சொன்னார். அப்பொழுது அவருடைய ஆட்சியில் இருக்கும்போது ஸ்டே வாங்கிவிட்டார். பிறகு விசாரணைக்கு 2022 ஃபைனல் ஹியரிங் வருகிறது. அதற்குள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஏற்கனவே விசாரித்தது சரியில்லை என்பதற்காக ஸ்டேட் போலீஸ் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் டீம் போட்டு விசாரித்தாங்க. காவல்துறையின் சார்பாக விசாரித்து வந்த காரணத்தினால் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு வருகிறது. வழக்கு வந்தபோது ஒரே வழக்குக்கு 2 பேர் வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே காவல்துறை போடாத காரணத்தினால் நான் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ப்ரைவேட்டாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதனுடைய அடிப்படையில் சிபிஐ என்கொயரி ஆர்டர் ஆகிடுச்சு. இப்பொழுது காவல்துறையை அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற காரணத்தினால் ஒரே வழக்குக்கு 2 பேர் தேவையில்லை என்று நான் அந்த மனுவை திரும்ப பெறுகிறேன் என்று சொன்னேன். இது இப்போது புதுசாக நடக்கலை. ஏன்னா எடப்பாடிக்கு தான் வரலாறு தெரிய நியாயம் இல்லை. 1995ஆம் ஆண்டு ஜெயலலிதா மீது டான்சி வழக்கை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நான் தான் திமுக சார்பில் தொடர்ந்தேன். அதனுடைய வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த வழக்கை போட்டார் என்பதற்காக, வழக்கை தயார் செய்தார் என்பதற்காக சண்முக சுந்தரம் 32 இடங்களில் வெட்டப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார். காரணம் என்னவென்று கேட்டால், அந்த 169, அதாவது ஒரு அரசு ஊழியர் செய்யக்கூடிய செயலை செய்தால் 169 என்ற ஐபிசியின் படி தண்டிக்கலாம். அதனால் வரை 2014க்கு பிறகு 2095 வரை அந்த செக்ஷன் கீழே எங்கேயுமே கோர்ட்டில் வழக்கு நடக்கலை. அந்த வழக்கை முதலில் நாங்கள் தான் சண்முகஸ்வரன் நாங்கள் தான் சைதாப்பேட்டை கோர்ட்டில் போட்டோம். அது உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜெயலலிதாவுக்கு சம்மன் அனுப்பிச்சார்கள். சென்னை ஹைகோர்ட்டில் போய் அதற்கு ஸ்டே கேட்டார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சிவப்பா அவர்கள் அதற்கு ஸ்டே கொடுப்பதற்கு மறுத்துவிட்டார். இல்லை, நீங்கள் கீழ் நீதிமன்றத்தில் வழக்கை நடத்த வேண்டும், ஸ்டே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மறுத்தார். அதனால் என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் அவர் அனுபவித்தார் என்பதெல்லாம்
எல்லோருக்கும் நாட்டுக்கு தெரியும். அதற்கடுத்து உச்சநீதிமன்றத்துக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜெயலலிதா செல்கிறார். நான் ரெஸ்பாண்டன்ட். அந்த அம்மையார் வந்து அப்பலட், அந்த அம்மா அவர் போடுறார். ஜெயலலிதா கேஸ் போடுறாங்க, அப்பீல் போடுறாங்க, ஹைகோர்ட் ஆர்டர் மேலே போகிறாங்க. அது நிலுவையில் இருக்கிறதுக்குள்ளாக ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த கவனமாக தயவு செய்து எடப்பாடியும் கேட்க வேண்டும், அதிமுகவினரும் கேட்க வேண்டும். நடந்தது என்ன? ஏன்னா 30 வருஷம் ஆகிப்போச்சு, எல்லோரும் மறந்து விட்டுறார்கள் என்ற அடிப்படையில் நேற்று வரலாறு தெரியாமல் அவர் பேசுகிறார். என்னை பற்றி கேவலமாக பேசுகிறார்.